கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நம்மை நினைப்பதற்கு கூட அநேகருக்கு சமயமில்லாத விறுவிறுப்பான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு நன்மை செய்யும்படியாகவே நம்மை திரும்ப திரும்ப நினைக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த தேவன் உங்களை இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்நாட்களிலே அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் திரும்ப நினைத்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இவைகளையெல்லாம் நினைத்தருளினார் என்றார். அங்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழல், பேழைக்குள்ளே இருக்கிறார்கள். 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 40 நாள் இரவும் பகலும் பெரும் மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. 150 நாட்கள் ஜலம் பிரவாகித்து கொண்டு இருக்கிறது. இதன் நடுவிலே தேவன் ஒரு குடும்பத்தை பேழைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நோவாவிற்கு அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் பயம்தான். அடுத்தது என்ன காரியம் நடக்கும், பிள்ளைகளுடைய காரியம் என்ன, எதற்குமே பதில் தெரியாது. ஆனால் பிரவாகித்து ஓடுகிற ஜலத்தின் மத்தியிலே, கொந்தளிக்கிற சூழ்நிலைகளின் மத்தியிலே அவன் இருக்கும் பொழுது தேவன் அவனை பேழைக்குள் வைத்து அவனை பாதுகாத்து அவனை நினைத்தருளுகிற தேவனாகவே இருந்தார். அந்த வசனத்திலே நாம் கடைசி பகுதியை வாசிக்கும்போது தேவன் பூமியின் மேலே ஒரு காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே பெரிய காற்று வீசி கொண்டிருக்கலாம், கொந்தளிப்பான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை என்னும் காற்றை வீச செய்யும்போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அமர்ந்து போகிறது. ஆகவே கர்த்தருடைய கரத்தை மாத்திரம், அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் எதிர்பார்த்து இருப்போம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோபு சொல்லுகிறார் என்றால், சமுத்திர அலைகளின் மேலே அவர் நடக்கிறவராம். நம்முடைய சூழ்நிலைகளுக்காக அவர் ஒருவேளை சமுத்திரத்தை பிளந்து நமக்கு வழிவிடலாம். அதே நேரம் சமுத்திரத்தின் மேலே நடந்தும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆகவே எந்த ஜலம் பிரவாகித்து வந்ததோ அந்த ஜலத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அமர பண்ணினார். ஆகவே அலைகள் எழும்பும்போது அதை அடக்கி அமர பண்ணுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்நாளை தேவன் நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். எரேமியா, எசேக்கியா, சாலமோன், தாவீது இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார்கள். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே என்னை திரும்ப நினைக்கும்படி ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று யோபு அங்கு வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் 14ஆம் அதிகாரத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனால் 42ஆம் அதிகாரத்திலே தேவன் குறித்த அந்த நாட்கள் நிறைவேற்றப்படுகிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனாய் மாறி போய்விடுகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நம்மை திரும்ப நினைக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நமக்காய் குறித்த நேரங்கள் வரும் பொழுது தானாகவே அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தேறும். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு நாளை நமக்காக இப்படி அவர் குறித்து வைத்து நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து அவர் அழகு பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நம்மை திரும்ப நினைக்கிற தேவன் நமக்குண்டு, பயப்படாதிருங்கள். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நினைத்தருளி நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் மேலும் ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய நல் நம்பிக்கையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புங்க. தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே எங்களை வெறுமையாக்குகிறோம். நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.